ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் உளுத்தம் புட்டு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் வெள்ளை உளுந்து ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கப்பு பச்சரிசி, இது ரெண்டையும் பொன்வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு வெள்ளை உளுந்தும் அரிசியும் ஒன்றா போட்டு நல்லா பொன்வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறிடுது. ரவை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ தண்ணி லைட்டாக அப்படியே தெளித்து பிசைஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் பிடிச்சா அப்படி வரணும், விட்டால் அப்படியே உதிரியாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பாதம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம், அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடு ஏறிடுது. இப்போ தட்டை வச்சு துணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே மாவை அள்ளி வச்சு 15 நிமிஷம் ஆவி காட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பூ கொஞ்சம் மேலே அள்ளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோடய வேகட்டும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து புட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இதில் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன், அது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது.